நடந்தாலும் யார் கைவிட்டாலும் உமக்கு நன்றி சொல்வே, உமது புகழ் பாடுவே. என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் உமக்கு நன்றி சொல்வே, உமது புகழ் பாடுவே. தேடி வந்தீரே, தெரிந்து கொண்டீரே, தூய மகனாக்கி நீ. தேடி வந்தீரே, தெரிந்து கொண்டீரே, தூய மகனாக்கி நீ. துதிக்கும் மகனாக்கி நீ ராஜா, துதிக்கும் மகளாக்கி நீ. இதயம் நிறைந்த நன்றி சொல்லுவே, இரவும் பகலும் புகழ் பாடுவே. இதயம் நிறைந்த நன்றி சொல்லுவே, இரவும் பகலும். Sotram, Sotram, Javamanam, glory to God. Let us pray now in the presence of God. Lord God, we pray in the holy presence of God, who is in heaven, who is in the sitting on the right side of the Father, Jesus, Son of God. We pray in the holy word. Now, Lord, we give you all the glory. Grant your word, O God, not by might and not by strength, but by thy Spirit. The Spirit of God will release thy word, thy will, reveal thy will. We magnify your holy name. In Jesus' name we pray. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. Last day we prayed in the presence of God, the Spirit of God grant the good word to the church. பரிசுத்த ஆவியானவர் சபைக்காக ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை எனக்கு கொடுத்தார். Before I start this sermon, I want to announce that last Sunday we prayed for the good delivery of our sister Zobida in our church. நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். போன வாரம் சோபிதாவுக்காக நாம் டெலிவரிக்காக ஜெபம் பண்ணோம். Because after the marriage 5 years, long time, and then God remembered the prayer and she became conceived. Not only that, their parents were worrying about the age, was nearly 30 and plus more, so they worried about her delivery. அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைக்கு 30 வயதுக்கு மேலே தாண்டி போயிட்டு இருந்துச்சு. 5 வருடமா குழந்தை இல்லாம இருந்துச்சு. அதனால நாங்க அவங்க அம்மா அப்பா ரொம்ப கவலைப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. நாங்களும் ஜெபித்தோம். கர்த்தர் அற்புதமாக ஒரு குழந்தை கொடுத்தார். The church we prayed earnestly for deliverance. God had given a good delivery with a normal delivery with a blessed with a female child. சபை மக்கள் எல்லாம் ஊக்கமாக ஜெபித்தார்கள். ஆண்டவர் ஒரு நல்ல பெண் குழந்தையை நார்மல் டெலிவரியாக கொடுத்தார். சுகப்பிரசவமாக கொடுத்தார். I glorify the name of the Lord in the church. பரிசுத்த தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். Glory to God. Today we are going to meet 3 things from the Holy Scriptures. பரிசுத்த வேதத்திலிருந்து 3 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். God's Holy Spirit inspired me these things. இந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே உணர்த்தினார். The Bible says the word of God given by the Holy Spirit to the people, one who fear to God. பரிசுத்த வேத வாக்கியங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. The lot of people, they have the Bible. எல்லா இடத்திலும் வேதம் இருக்கிறது, புத்தகம் இருக்கிறது. Around the world, the Bible, each and everybody they have. If you go to Russia and China and Vietnam, in everywhere in the part of the world, they have the Holy Scriptures, the Bible. எல்லா இடத்திலும் உலகம் முழுவதும், ரஷ்யாவில இருந்து சீனா, வியட்நாம், எல்லா இடத்திலும் உலகம் முழுவதும் இந்த வேத புத்தகமும் வேத புத்தகத்துல பகுதிகளும் இருக்கிறது. All the people, they have the Bible. Agnostic, atheists, atheists, and even all the Christians, each and everybody, they have the Bible. Suppose if we don't have the Bible in their hands, suppose they would have the Bible in the bookstore. வேதம் எல்லாருடைய கையிலும் வீடுகளிலும் இருக்கிறது. அவங்க கையில டைரக்டா வைக்கலைனாலும் வீடுகளில் வச்சிருக்காங்க. அரசியல்வாதிகள் வைத்திருக்காங்க, தேவன் இல்லை என்று சொல்லுகிற கொள்கை உள்ளவர்கள் வைத்திருக்காங்க, கம்யூனிஸ்ட்வாதிகள் அவங்க இல்ல தேவன் இல்லை என்று சொல்லுகிற கொள்கை உள்ளவங்க எல்லாம் வீடுகளில் வைத்திருக்காங்க. That's important. Bible is around the world, in bookstore, in a bureau,
in a library, wherever you go, you can find the Bible. Bible is in that place. வேதம் நம்ம எல்லா இடத்திலையும் பார்க்கலாம். எல்லா இடத்திலையும் யாரோ ஒருவர் வேதத்தை வைத்திருப்பார்கள். But what is the use of it? ஆனால் அதை வைத்திருக்கிறதுனால என்ன பயன்? What is the meaning of the Bible? வேதத்தின் அர்த்தம் என்ன? ரகசியம் என்ன? The word of God given by God to one who fear to God. தேவனுக்கு பயப்படுகிற மக்களுக்கு மட்டும்தான் அந்த வேத பகுதி கொடுக்கப்படுகிறது. Bible is in a two category. வேதம் ரெண்டு பகுதியாக நாம் பிரிக்கலாம். The first one blessings, and then the second one is curse or punishment. முதலாவது ஆசீர்வாதம், இரண்டாவது சாபம் அல்லது தண்டனை. The Bible declares that openly. Bible says there is a blessings in one part, in another part there is a curse or penalty or punishment by God. வேதத்திலே நாம் தெளிவாக எல்லா பகுதிகளிலும் பார்க்கிறோம். ஒரு இடத்துல ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம், இன்னொரு இது வேதத்தினுடைய இன்னொரு பகுதியிலே சாபத்தையும் பாவத்துக்கான தண்டனையும் எல்லா இடங்களிலும் வருகிறது. Why? The God created a man. God himself created a man by his own image. ஆண்டவரே தன்னுடைய சொந்த சாயலின்படி தன்னுடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். That's why God expects that a man would obey and fear and walk in the word of God. அதனால் தான் கர்த்தரே அவருக்கு பொறுப்புங்கிறதுனால ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். One good preacher preached from South Korea, I think Pastor Pauline Micho. தென்கொரியா அவருள்ள பாஸ்டர் பாலிங் மிச்சோ என்பவர் இதை இப்படியாக சொன்னார். One day he was crying in his church about his believers. ஒரு அவருடைய ஆத்துமாக்களுக்காக ஒரு நாள் கதறி ஜெபித்துக் கொண்டிருந்தார். When he started the ministry early, all the believers were suffered with poverty. அவருடைய ஆரம்ப ஊழியத்திலே எல்லா விசுவாசிகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க, வறுமையில் இருந்தார்கள். Lot of people, they were widows and disabled, poor people. They have nothing in their hands even to feed their family. அநேக மக்கள் விதவைகளும் எல்லாம் பிள்ளைகள் கஷ்டப்படுகிறவர்களும் அவருடைய குடும்பத்துக்கு தேவைகள் கூட சந்திக்க முடியாத அளவுக்கு ரொம்ப எளிமையில உள்ளவர்களாக இருந்தார்கள். All the believers, they were suffered a lot. எல்லா விசுவாசிகளும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. So the pastor prayed in the fasting, Lord God, why such things is happening in my church, in the families of our church? ஆண்டவரே, ஏன் எங்களுடைய சபையில எல்லா விசுவாசிகளும் இப்படி வறுமையில இருக்காங்கன்னு சொல்லி அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணினார். For a long time he was fasting and tarrying in the presence of God to receive the answer. ரொம்ப நாளாக ஒரு ஃபாஸ்டிங் இருந்து உபவாசம் இருந்து ஆண்டவரே பதிலை கொடுங்க, ஏன் இப்படி என் ஜனங்கள் இருக்காங்கன்னு சொல்லி உபவாசம் இருந்து ஜெபித்தார். God's Holy Spirit revealed the truth. Because of their disobedience they are suffering. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுத்தார். அவருடைய கீழ்ப்படியாமையினால் தான் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னார். Because of their disobedience and stubborn heart they are suffering. They cannot get the blessings from the hands of God. The God cannot open his hands for them. அவங்களுக்கு கடின இருதயம் இருக்கிறது, கீழ்ப்படியாத இருதயம் இருக்கிறது. அதனால் ஆண்டவர் வானத்தை திறந்து அவர்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை. அவர் அப்படியே இருந்தவண்ணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். God showed furthermore, look at the Genesis chapter. அதுக்கு மேலாக ஜெனசிஸ் ஆதியாகமத்தை ஆண்டவர் காட்டினார். How I created the whole universe. எப்படி நான் முழு உலகத்தை படைத்தேன். Please listen. God's Spirit, God's Holy Spirit revealed to the pastor Pauline Micho, look how I created and the what way I created the whole universe one by one. அந்த பாலிங் மிச்சோ பாஸ்டர்ல ஆண்டவர் சொன்னார், இந்த ஆதியாகம புத்தகத்தை கவனி, நான் எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக சிருஷ்டிப்பின் வரலாறை பற்றி பார்க்க சொன்னார். It was a long story. இது ஒரு பெரிய கதை. But I want to too smart. I want to say one thing. நான் சுருக்கி ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். God created everything for man. Finally, or last, God created a man. ஆண்டவர் மனிதனுக்காக எல்லாவற்றையும் படைத்த பிறகு கடைசியாக மனிதனை படைத்தார். Please listen. தயவு செய்து கவனியுங்கள். The Lord God created everything for a man before He created a man. மனிதனை படைக்கும் முன்பாகவே மனிதனுக்கு என்ன தேவை அறிந்த கர்த்தர் எல்லாவற்றையும் முன்னதாகவே படைத்தார். Somebody please listen. Look at my face. என்னை கவனியுங்கள், என்ன பாருங்க. In every morning you will prepare for breakfast and lunch and dinner, everything you have to prepare for yourself. உங்களுக்காக ஒவ்வொரு நாள் காலையிலயும் டிஃபன் ரெடி பண்றீங்க, மதியானம் லஞ்ச் ரெடி பண்றீங்க, நைட் டின்னர் ரெடி பண்றீங்க. ஒவ்வொரு நாள் சாப்பாடுக்காக நீங்களே தயார் பண்றீங்க. If you have no time, you will go and bring biryani or any dosa or parota from hotel. நமக்கு நேரம் இல்லைன்னா ஹோட்டலுக்கு போய் எதையாவது வாங்கிட்டு வந்துரும். But however, you should prepare for yourself. ஆனா எப்படியோ நமக்காக தயார் பண்ணுகிறோம். But God inspired and revealed the truth to Pauline Micho. Listen, how I created the universe. பாலிங் மிச்சோ பாஸ்டருக்கு ஆண்டவர் வலியுறுத்தி ஒரு காரியத்தை சொன்னார், நீ கவனி, நான் எப்படி இந்த உலகத்தை படைத்தேன், மனிதனுக்காக எதை செய்தேன். I have created everything before he was created by me. என்னால் மனிதன் படைக்கப்படும் முன்பாகவே மனிதனுக்காக எல்லாவற்றையும் உருவாக்கி முடித்தேன். When Adam opened his eyes, there was a fruit in that tree. ஆதாம் கண்களை திறந்து பார்க்கும்போது அங்க மரத்துல பழம் அழகா தொங்கிட்டு இருக்கு. It was a story. It's a wonderful truth. இது ஒரு கதை இல்ல, இது ஒரு அருமையான சத்தியம். But Pauline Micho received the truth. பாலிங் மிச்சோ பாஸ்டர் அந்த ட்ரூத்தை, அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டார். He preached the people. அவர் அதை ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். Through the faith we can get the blessings. விசுவாசத்தின் மூலமாக நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். There is a blessings. அதுதான் ஆசீர்வாதம். There is a job. ஆசீர்வாதம் இருக்கிறது, வேலை இருக்கிறது, There is a salary. அது சம்பளம் இருக்கிறது.
Everything is prepared for you. எல்லாம் உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. Everything prepared by God. எல்லாமே கர்த்தரால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. But you have to prepare to receive the blessings. ஆனால் நீங்க தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை தயார் பண்ண வேண்டும். You have to prepare yourself to receive the blessing. நீங்களே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் இதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். Please look at my face. என்னுடைய முகத்தை கவனிங்க. Government announced the job from the TNPC and railway and airport and bank. So many requirements. They are announcing the jobs. TNPC கவர்மெண்ட்னால நிறைய வேலை வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. TNPC ரயில்வே பேங்க் இந்த மாதிரி நிறைய காரணங்கள அவங்க வேலையை சொல்றாங்க. Please listen, somebody, every department will announce we have 1,500 jobs, 300 jobs. If you see the advertisement in the railway or income tax or CBI or military, navy, so many departments, they are announcing that we have some jobs vacancies. They are deliberately they are advertising. ஒவ்வொரு இடத்திலும் விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல 1500 சீட் இருக்கு, இந்த இடத்துல இவ்வளவு சீட் இருக்கு, நீங்க வாங்க வேலைக்கு வந்து சேருங்கன்னு சொல்லி விளம்பரங்களை ஒவ்வொருவரும் கொடுக்கறாங்க. Who will receive or who will get the job? யாருக்கு வேலை கிடைக்கிறது? This is that is the important part. அதுதான் மிக முக்கியமானது. Who will get that job? எல்லாரும் விளம்பரங்களை பார்க்கறாங்க, ஆனா யாருக்கு அது கிடைக்கிறது? Who will receive that job? யார் அந்த வேலையை பெற்றுக் கொள்கிறார்கள்? If you are qualified, நீங்கள் தகுதியுள்ளவராக இருந்தால், if you are qualified, தகுதியான நபராக இருந்தால், if you are eligible, நீங்கள் எலிஜிபிள் பர்சனா இருந்தால், you can get it. நீங்கள் தகுதியுள்ளவராக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். Otherwise only you can read it. இல்லைன்னா அது அழிக்கப்படும். படித்து வாசிக்க முடியும். ரீடா இல்லைன்னா சும்மா அது வாசிட்டு தான் போலாம். விளம்பரத்தை வாசிட்டு தான் போலாம். This is vacancies are there. நிறைய காலியான இடங்கள் இருக்கிறது. Vacancies are there. நிறைய காலியான இடங்கள் இருக்கிறது. They are expecting the qualified people. ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கிறது தகுதி வாய்ந்த நல்ல மனிதர்கள். சரியான தகுதி வேணும்பா. குவாலிஃபிகேஷன் வேணும்ல. சொல்லுங்க ஆமென். If you have the qualification, you cannot reach the job. தகுதி இல்லைன்னா நாம் அந்த வேலையை சுதந்திரிக்க முடியாது. What is the join? What is the thing with the Bible? வேதத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? Lord God prepared the blessings for you. உங்களுக்காக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். How can you get and receive the blessings? எப்படி நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? Through the faith and prayer. விசுவாசத்தின் மூலமாயும் ஜெபத்தின் Through மூலமாயும். the faith and prayer, we can come forward toward God. வேதத்தின் ஜெபத்தின் மூலமாகவும் விசுவாசத்தின் மூலமாகவும் கர்த்தரிடத்திலே வந்து நாம் ஆசீர்வாதத்தை அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். Finally, you can get the job, get the blessings through your obedience. உங்களுடைய கீழ்ப்படிதலின் மூலமாக தான் கடைசியா நம்ம ஆசீர்வாதத்தை பெறவே முடியும். If you seek diligently, carefully the Bible, if anyone obey to God in a particular thing, he will get one by one. வேதத்திலே நாம் தெளிவாக எல்லாரையும் பற்றி பார்க்கிறோம். ஆசீர்வாதங்களை பெற்றவர்களை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிதலின் மூலமாகவும் பெற்றிருக்கிறார்கள். அதை ஒன்றாக பார்ப்போம். Step by step, God called a man to himself. படிப்படியாக ஆண்டவர் தனக்கு இந்த மனிதனை தெரிந்தெடுத்து அழைத்து சேர்த்துக் கொள்கிறார். In every part of the Bible, if you see the Abraham and Isaac and Jacob and Moses and the Isaiah, even in the New Testament, the Peter, James and John and Philip, whoever it may be, step by step, God invites them before his presence. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏசாயா, இந்த புதிய ஏற்பாட்டிலேயும் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு இந்த மாதிரி சீஷர்கள் தேவனுடைய அப்போஸ்தலர்கள் யாரை பார்த்தாலும் கர்த்தர் அவர்களை அழைத்து அவர்களுக்கு படிப்படியாக ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை பெருக பண்ணினார். Please listen, it's a wonderful promise. The secret is written in the Holy Scripture. வேதத்தில் எழுதப்பட்ட அருமையான ரகசியம் இது. So many steps is in the Bible. வேதத்திலே படிப்படியான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான நிறைய காரியங்கள் இருக்கிறது. The first thing is a calling. முதலாவது அழைப்பு. Please listen, the first thing is calling. முதலாவது அழைப்பு. God has called you to follow his footsteps. ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்காக அவர் உங்களை அழைத்தார். God called Abraham first. முதலாவதாக ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். God called Moses. அடுத்தது மோசே அழைத்தார். Not by ரெண்டாவது இல்ல எப்படி சொல்லலாமே. God called Samson. சிம்சோனை அழைத்தார். God called Gideon. கிதியோனை அழைத்தார். God called Jeremiah and Isaiah. எரேமியா, ஏசாயாவை அழைத்தார். In every part of the Bible, in every member, we can see that they have been called by God to serve God. வேதத்திலே நான் எல்லா இடங்களிலும் வாசிக்கும்போது அவர்கள் எல்லாரும் கர்த்தரால் அழைக்கப்பட்டு தேவனுக்கு ஊழியம் செய்ய பிரித்தெடுக்கப்பட்டார்கள். Listen, even in the New Testament, God called Peter and James and John when they were fishing in the seashore of Galilee. வேதத்திலே நான் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது கலிலேயா கடற்கரையிலே தேவனால் அழைக்கப்பட்டார்கள். Wonderfully explained the Holy Scriptures by God. They were fishermen and fishing in the seashore. Two brothers with their father, with their business of the boat, God called themselves to follow himself. அவர் அருமையான வேதத்திலே அவருடைய அழைப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தங்களுடைய தகப்பனோடு 2 சகோதரர்களாக அந்த கலிலேயா கடற்கரையிலே வந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் அவர்களை அழைத்தார். சொல்லுங்க ஆமென். ஆமென். கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுங்க, பாட்டு பாடுங்க. பாட்டு பாட எனக்கு சோகம். சொல்லுங்க ஆமென். யாக்கோபு யோவானும் தன் தகப்பனோடு கூட படகுல மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்க ஆமென். ஒரு படகுனா விளையாட்டு நினைக்காதீங்க. கடற்கரையில போய் ஒரு லான்ச் வச்சிருக்காங்கன்னா ஒரு 15 லட்சம் ரூபாய் 10 லட்சத்துக்கு கூட இருக்கும் பெரிய ஃபிஷர் மீன் பிடிக்கிற போட்டு. தகப்பனோடு கூட 2 பேர் சேர்ந்து பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் போகிறார்.
என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறதாக்குவேன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அழைப்பு, முதல்ல அழைப்பு வருது. கர்த்தர் முதல்ல அழைப்பு கொடுக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அது தேவனிடத்திலிருந்து நமக்கு நேராக வருகிறது. பைபிள் சொல்கிறது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினார். சொல்லுங்க ஆமென். ஆசீர்வாதம் அங்கதான் தொடங்குது. ஆசீர்வாதம் அங்கதான் தொடங்குது. அதேதான் பைபிள்ல ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு, தகப்பனை விட்டு, தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, சொல்லுங்க ஆமென். தகப்பனை, தேசத்தை, இனத்தை விட்டுட்டு, ஆண்டவரே நீங்க உங்க வார்த்தையை கீழ்ப்படி நான் வரேன் ஆண்டவரே, அங்க ஆசீர்வாதம் தொடங்குது. ஆசீர்வாதம் தொடங்குகிறது. சொல்லுங்க ஆமென். ஆனா முழுசா கொடுக்கப்படல. ஆண்டவருடைய பிள்ளைகள் அது மிக முக்கியமானது. The first point is when we obey to the word of God, God's blessings begins. It's the first point. முதல் குறிப்பாக பார்க்கும்போது ஒரு மனிதன் முதலில் கீழ்ப்படியும் போது அவனுடைய ஆசீர்வாதம் துவங்குகிறது. That is a very important point. We should receive the calling and obey the calling, and we should take the determination, Lord God, I want to follow you. இது மிகவும் முக்கியமானது. முதலாவது ஒரு மனுஷன் தேவனால் அழைக்கப்படுகிறான். அழைக்கப்பட்டவுடனே அவன் தீர்மானம் எடுக்க வேண்டும், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுகிறேன். சத்தமா சொல்லுங்க ஆமென். Lord God, I want to follow you, I want to obey you. Your blessings will begin from that day. ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற ஆயத்தமாய் இருக்கிறேன், உம்மை பின்பற்றி வருகிறேன், உம்முடைய குரலை கேட்டேன், நான் இதோ ஆயத்தமாய் வருகிறேன் என்று ஒரு மனுஷன் கீழ்ப்படியும் போதே அவனுடைய ஆசீர்வாதம் துவங்குகிறது. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. Bible says again and again God will expect our obedience. வேதம் சொல்லுகிறது திரும்பமாக வலியுறுத்தி சொல்லுகிற காரியம், கர்த்தர் நம்முடைய கீழ்ப்படிதலே எதிர்பார்க்கிறார். Until our day of death. நம்முடைய மரணம் வரைக்கும். Until our day of death. நம்முடைய மரணம் வரைக்கும். God will expect our obedience. நம்முடைய கீழ்ப்படிதலே மரணம் வரைக்கும் எதிர்பார்க்கிறார். Please listen, the life of Moses, God had done great miracles by his hands. மோசேயுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் மோசே மூலமாக பெரிய அற்புதங்களை செய்தார். Step by step, one by one, God had done the great miracles by his hands. ஒன்றன் பின் ஒன்றாக ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை மோசே மூலமாக செய்தார். We have no enough time to describe all of these things, but in the life of Moses, he saw the miracles one by one. God had done every day. God blessed and done the miracles in the life of Moses. அந்த அற்புதங்களை குறித்து நாம் விரிவாக தியானிக்க டைம் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் மோசே மூலமாக மோசேயை அழைத்து ஒன்றன் பின் ஒன்றாக அற்புதங்களை அடையாளங்களை செய்து தம்முடைய ஜனத்தை மீட்ட விதத்தை வாசிக்கிறோம். Please listen carefully. One day he disobeyed to God. தயவுசெய்து கவனமாய் கவனியுங்கள். ஒரு நாள் மோசேயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். One day he was disobeyed to the word of the Lord. தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு நாள் கீழ்ப்படியாமல் போனான். Multitude of people was murmuring and crying for the water. திரளான ஜனங்கள் தண்ணீருக்காக முறுமுறுத்து அழுகிறார்கள். In the wilderness, the scarcity of water was there. Multitude, thousands of people. Scholars says more than 20 lakhs of people crossing just like a wind, a sea in the wilderness. வனாந்திரத்திலே பண்டிதர்கள் சொல்லும்போது 20 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் போகிறார்கள். அவர்கள் அவ்வளவு பேருக்கு குடிக்கிறதுக்கு வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாமல் இருந்தது. They were murmuring, they were crying. Why did you bring us in the wilderness to die, Moses? Is it? அவர்கள் அழுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். மோசே இங்க வனாந்திரத்திலே சாகும்படியா நீ கொண்டு வந்தீங்க. Moses cried to God. மோசே தேவனை நோக்கி அழுகிறான். Lord God, what shall I do for these people? ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக நான் என்ன செய்வேன்? What shall I do for these people? இந்த ஜனங்களுக்காக நான் என்ன செய்வேன்? In the wilderness, what shall I do? வனாந்திரத்திலே நான் என்ன செய்ய முடியும்? How should I bring the water to them? எங்க இருந்து இவ்வளவு பேருக்கு நான் தண்ணி கொண்டு வர முடியும்? Simply God says, சாதாரணமாக ஆண்டவர் சொன்னார், go and strike the rock. Please listen. So, Amen. In the first time, God instructed the Moses, strike one time. The God of Israel instructed the Moses to strike the rock to get the water. The plenty of water came for Israel. They drank and satisfied. It was recorded in Exodus chapter 17th. The second time, the people, lakhs of people gathered together against Moses and cried for water. They murmured against Moses and Aaron and cried for water. The Lord God said to Moses, speak with the rock, not to strike. But the Moses, 2 times he smote the rock. Water, the plenty of water came from the rock. The people of Israel drank, and all their livestock drank well and satisfied. But God, you, Moses and Aaron, not sanctified me before the sight of Israel. So you disobeyed God. You cannot enter into the Canaan, the land which I promised to Israel, which will flow milk and honey. You will never see because you disobeyed. God displeased on Moses. வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு தடவை 2 தடவை அடித்தான். Please listen. In your sight or in my sight, what is the name? Is a rock. நீங்க நினைக்கலாம் இல்ல நான் நினைக்கலாம் இந்த பாறை ஒரு தடவை அடிச்சானா 2 தடவை அடிச்சானா? It was lifeless rock. 1 time or 2 time. What is it?
Bible says, what is the difficulty with that? இது உயிரில்லாத ஒரு பாறை. இத ஒரு தடவை அடிச்சானா ரெண்டு தடவை அடிக்கல என்ன கஷ்டம் இருக்குது? But the Bible says he disobeyed God. வேதம் சொல்லுகிறது அவன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. He disobeyed God. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. He was a wonderful prophet. He was a very experienced man. His face was filled with the glory. அவன் அருமையான ஒரு தீர்க்கதரிசி, ரொம்ப அனுபவம் வாய்ந்த தீர்க்கதரிசி. அவனுடைய முகம் பிரகாசித்தது. But he disobeyed God. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. Please listen. தயவு செய்து கவனியுங்கள். தேவனை விட பெரிய மனிதன் ஒருவருமே இல்லை. Any man. ஒருவருமே இல்லை. No man cannot be greater than God. தேவனை விட பெருசா யாருமே இல்லை. He may be a evangelist, he may be a miracle doing pastor, evangelist, a prophet, wonderful man, but they are not greater than God the Creator. பெரிய சுவிசேஷர்களா இருக்கலாம், அற்புத வேலைகளை செய்கிற பெரிய ஊழியர்களா இருக்கலாம், தீர்க்கதரிசிகளா இருக்கலாம், தேவனை விட பெரியவர்கள் யாருமே இல்லை. Until our time of death, we should obey God. மரணம் வரைக்கும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியே ஆக வேண்டும். Step by step, God will lead us. ஒன்றன் பின் ஒன்றாக நாம் கீழ்ப்படிய கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே That போவார். is the Bible secret. அதான் வேதத்தின் ரகசியம். When we stop our obedience, we shall be expelled from God. நாம் எப்பொழுது கீழ்ப்படிகிறதை நிறுத்துறோமோ, கீழ்ப்படியாமை காட்டுகிறோமோ, அப்பொழுதே கர்த்தரால் தள்ளப்படுவோம். That is a very important thing. அது மிக முக்கியமானது. He may be a pastor, he may be an evangelist, he may be a child of God, one who got all the gifts from the Holy Spirit. Whenever we show a disobedient to God, we shall be expelled from His presence. போதகராக இருக்கலாம், சுவிசேஷகராக இருக்கலாம், கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசியா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், இல்லைன்னா கர்த்தரிடத்திலிருந்து அருமையான தீர்க்க தரிசனங்களை, அருமையான கிஃப்ட்ஸ்களை கர்த்தரிடத்துல வாங்கின ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்ட மனிதர்களா இருக்கலாம். கர்த்தருக்கு மேலாக தன்னை உயர்த்துகிற யாரும் அழிந்தே போவார்கள். The Bible says, whenever we obey to God, step by step, God wants to lead one by one. God wants to lift up our position. நம்முடைய நிலைமையிலிருந்து நாம் கீழ்ப்படிய கர்த்தர் ஒன்றன் பின் ஒன்றாக மேல கொண்டு வந்துட்டே இருப்பார். Please look at our Bible, the Holy Scripture, 1 Peter chapter 5, please. 1 Peter 5வது அதிகாரத்திற்கு போவோம். Glory to God. நன்றி ஆண்டவரே. The 1 Peter chapter 5, verse number 5. 1 Peter 5வது அதிகாரம் 5வது வசனம். அதிலிருந்து தொடர்ந்து வாசிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மைக் வாசிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 1 பேதுருடைய புத்தகம் பைபிளில் the 1 Peter in the New Testament chapter 1 Peter chapter 5 verse number from 5. அந்தபடியே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். செழித்த புத்துள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் தெற்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகைத்தே சுற்றித் திரிகிறான். This is a wonderful promise given by the Holy Spirit to the church through the apostle Peter. பரிசுத்த ஆவியின் மூலமாக பேதுரு இந்த அருமையான பகுதியை எழுதுகிறார். Wonderfully, God's Spirit given this passage to the church. இந்த பகுதி அருமையாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். Please listen, 5th chapter, verse number 5. I want to read the Holy Scriptures. 5வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். This is the promise have been given by the Holy Spirit to church, to the believers. சபைக்கு தேவனுடைய விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம். Likewise, you younger people, submit yourselves to your elders. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். Yes, all of you be submissive to one another. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து And be clothed with humility. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். For God resists the proud, but gives grace to the humble. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். Therefore, humble yourselves under the mighty hand of God, that He may exalt you in the due time. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். Casting all your care upon Him, for He cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Be sober, be vigilant, because your adversary, the devil, walks about like a roaring lion, seeking whom he may devour. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். Resist him, steadfast in the faith, knowing that the same sufferings are experienced by your brotherhood in the world. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். Few minutes we want to meditate this word of God. இந்த வார்த்தை குறித்து கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். This word have been given by the Holy Spirit to the church. பரிசுத்த ஆவி மூலமாக இந்த வார்த்தைகள் சபையாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The 5th word, 5வது வார்த்தை submissive, obedience, God expects that. கீழ்ப்படிவது, தாழ்மையோடு கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். This is one by one, some points we are going to meditate quickly. சில பகுதிகளை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் சீக்கிரமாக. If you are children in your family, you have to obey to your parents. That is delightful. It's God, from God. உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் பிள்ளைகளா இருந்தால் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறது. If you have parents in your home, you have to honor your parents. That is delightful thing from God. உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கனமாக எண்ண வேண்டும். இதுதான் கர்த்தருடைய பார்வையில் பிரியமானது.
If you have parents in your home, you should not neglect, you should not despise. You should honor them. God likes that. உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெற்றோர்களை அலட்சியப்படுத்தாதீர்கள், அற்பமாய் எண்ணாதீர்கள், அவளை கனமாக நினையுங்கள், கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். If you sow this thing, you shall be reap while you get good age. நீங்கள் இந்த காரியங்களை செய்தால் நீங்கள் வளர்ந்து வரும்போது அதை நீங்கள் அறுப்பீர்கள். சொல்லுங்க ஆமென். ஆமென். நீங்க விதைக்கிறது ஆண்டவர் அறுக்கும்படி கிருபை செய்வார். எல்லாருக்கும் வயசான காலம் ரொம்ப நல்ல காலம் கிடையாது. வயசு கூட கூட சரீரம் குறையும், ஞாபக சக்தி குறையும், கண்ட்ரோல் இருக்காது, யூரின் அங்க போய் தான் போக முடியாது, எங்கே போயிடும். உடம்பு நம்ம சொல்றதெல்லாம் கேட்கவே இருக்காது, பல்லு இருந்தா இருக்காது, முடி இருந்தா இருக்காது. சொல்லுங்க இல்லையா? சாப்பிட்டோமா சாப்பிடாமன்னு சாப்பிடலையானே தெரியாது, சாப்பிட்டது தெரியாது, நேரம் ஓடுறது தெரியாது. வயசு கூட கூட நல்ல காலம் இல்லை, அது ஒரு குறைத்து கொண்டே தான் வருது. சொல்லுங்க அவங்க கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறார். மனுஷன் இல்லைன்னா இங்கே இருந்துருவான், என்ன 200 வருஷத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பான், வீட்டுக்கு நித்திய வீட்டுக்கு போக மனுஷனுக்கு வராது என்ன சொல்லுங்க. ஆமா, கையை கும்பினே இருந்துட்டே இருப்பாரு. எப்ப என்ன வயசாச்சு 200 தான் ஆச்சுன்னு இருப்பாரு. கேட்குதா? சொல்லுங்க ஆமே. வயசான காலம் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான காலம் இல்லை, அப்படி கொஞ்சம் ஞாபகம் இதெல்லாம் வந்துட்டே சொல்லுங்க ஆமே. ஆனா வேதம் சொல்லுறது உன் தாய் வயது சென்றவளாக அவரை அசட்டை பண்ணாது. சொல்லுங்க நீங்க மனமகிழ்ச்சியோடு தியாகத்தோடு அன்போடு நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை நீங்கள் அறுக்கும்படி செய்வார். அது ஒரு சக்கரம். சத்தமா சொல்லலாமே. Life is a circle designed by God. When you honor your parents, you shall be get that the same way. நீங்கள் உங்கள் பெற்றோர்களை கனமடினால் அதையே நீங்கள் அறுப்பீர்கள். If you are a wife, you have a responsibility to obey your own husband. மனைவியா இருந்தால் உங்களுடைய சொந்த கணவருக்கு நீங்கள் கீழ்ப்படிவதை பொறுப்பாக கொடுங்கள். The Bible says, the Paul declares that in all the things, wife, be obedient to your own husband. வேதம் சொல்லுகிறது, பவுல் இதை சொல்லுகிறார், எல்லா காரியத்திலேயும் புருஷனுக்கு கீழ்ப்படி இருக்க வேண்டும் மனைவியானவள். If you are a husband, you have a responsibility to take care of your wife, fully support and love your wife above all. நீங்கள் கணவனுடைய ஸ்தானத்திலே இருந்தால் மனைவியை நேசித்து அக்கறையோடு கவனித்து எல்லா பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். Your wife should say that my husband is whole, my husband is taking care of everything, he is loving more than all these things from the world. உங்க மனைவி சொல்லணும், அவர் என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவர், அவர் என்னை கேர் எடுத்துக்கொள்கிறார், என்னை ரொம்ப கவனிக்கிறார், எனக்காக எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறார். உங்க மனைவி சொல்லணும். Your wife should say and certify that my husband is a faithful man. என்னுடைய கணவர் உண்மையான மனுஷன், எனக்காக வாழ்கிறார். மனைவி சொல்லணும். That God expects that. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். The man could not be a cheater or deceive. ஒரு மனிதன் ஏமாற்றுக்காரனா இருக்கக்கூடாது. God expects that the wife should say that my husband is a faithful to me, he is a holy man. என்னுடைய கணவர் ஒரு நல்ல புனிதமான மனிதர், ஒரு பரிசுத்தவான், அவர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி அவர் நல்ல மனிதர் என்று மனைவி சொல்லுகிறதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். The Bible says, secondly, do not be proud but be humble. வேதம் சொல்லுகிறது, இரண்டாவதாக ப்ரௌடா இருக்காதீர்கள், தாழ்மையோடு இருங்கள், பெருமை பாராட்டாதீர்கள். பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நேர தேவ கிருபையை பெறாத வேற ஒண்ணுமே இல்லை. பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். பைபிள் declares that God is against the man of proud. பெருமை உள்ள மனிதனுக்கு எப்பொழுதுமே ஆண்டவர் எதிர்த்தே நிற்கிறார். God stands against the man of proud. பெருமை உள்ள மனுஷனுக்கு எப்பொழுதும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். We can see all the examples from the Bible. வேதத்திலே நாம் அநேக உதாரணங்களை பார்க்கிறோம். In the Old Testament there was a king Nebuchadnezzar of a great empire of Babylon. பாபிலோன் சிட்டியை முழுவதும் ஆட்சி செய்த நேபுகாத்நேச்சரை குறித்து பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். In the book of Daniel the things are explained deliberately. தானியேலுடைய புத்தகத்திலே தெளிவாக இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். One day the Nebuchadnezzar spoke in his heart and himself and he exalted himself, all these things in Babylon built for my glory. ஒரு நாள் நேபுகாத்நேச்சர் தன்னுடைய இருதயத்திலே கர்வம் கொண்டு இதெல்லாம் என்னுடைய வல்லமை பராக்கிரமத்தினால் நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி பெருமையாக சொன்னார். He said in his heart that I have built all these things for my glory. என்னுடைய மகிமைக்கென்றே நான் இந்த காரியங்களை எல்லாம் செய்தேன், கட்டி முடித்தேன் என்று பெருமையாக சொன்னார். But there was a voice from God. ஆனால் தேவனுடைய சத்தம் வானத்திலிருந்து கேட்டது, You shall be expelled from the throne. நீ சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டாய். You shall be like the cow in your garden. உன்னுடைய தோட்டத்திலே பசுவை போல புல்லை மேய்வாய். மாடுகளை போல. சொல்லுங்க ஆமென். Okay. In the same way, the New Testament written, the Holy Scripture. அதே போல பரிசுத்த புதிய ஏற்பாட்டை நாம் வாசிக்கிறோம். There was a king, Herod. ஏரோது என்ற ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். He was a very mighty man. He was a man of cunning. He could organize all the things. அவன் ஒரு கன்னி பிறவா இருந்தான். அவன் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தான். In other words, he was a very talented man in politics. இன்னொரு வார்த்தையை சொல்ல வேண்டுமானால் அரசியலில் அவன் மிகவும் தந்திரவாதியாக ரொம்ப திறமை வாய்ந்த மனிதனாக இருந்தான். We can read so many things about Herod in a historical facts. He was a well-planned man through the politics. வரலாற்றிலே நாம் அவனை குறித்து வாசிக்கும்போது ஏரோது எல்லாவற்றையும் திட்டமாய் செய்து ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஒரு மனுஷனாக இருந்தான். But one day the Bible says in the New Testament Acts chapter, he preached, he proclaimed his political victory to the people. அப்போஸ்தலர் எழுதின புத்தகத்திலே ஒரு நாளைக்கு நாம் வாசிக்கிறோம், எழுதி இருக்கிறது, அவன் தன்னுடைய வெற்றியை ஜனங்களுக்கு பிரகடனப்படுத்தினான். தமிழ்ல அவர் சிங்காசனத்துல ராஜவஸ்திரம் வரை தரித்து உட்கார்ந்து விட்டு ஜனங்களுக்கு பிரசங்கித்தான் இருக்கு. பேதுருக்கும் இது ஏரோதுக்கும் பிரசங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுங்களேன், கொஞ்சம் பிடிச்சிருக்கோம். ஏரோதுக்கும் பிரசங்கத்துக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை.
அதை அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஆனா பைபிள்ல he proclaimed his political victory among the people. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவன் அடைந்த வெற்றியை குறித்து பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்தான். மக்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. இது தேவ சத்தம், மனுஷ சத்தம் கிடையாது. சொல்லுங்க, இது தேவனே போடுற சத்தம், தேவ சத்தம். ஏதாவது வாயில வந்து தேவ சத்தம் வருது, மனுஷ சத்தம் இல்லை என்று சொல்லி சொல்லுங்க. ஜனங்கள் கூச்சல் போட்டு சத்தம் போடுறாங்க. இது தேவ சத்தம். The word of God, not by the word of man. The people are roaring. ஜனங்கள் எல்லாம் சத்தம் போடுகிறார்கள். இது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சத்தம், மனுஷனுடைய சத்தம் அல்ல. But the Bible deliberately says that Herod did not give the glory to God alone. வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு அவர் மகிமை செலுத்தவில்லை என்று சொல்லப்படுகிறது. He was struck by the angel with the life he was given to swans to eat it. தேவதூதனால் அடிக்கப்பட்ட அவர் புழுபுழுத்து இறந்தான். சத்தமா சொல்லுங்க ஆமென். புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கு சொல்லுங்க ஆமென். இந்த மனுஷரை தூசிக்கிறதா இருக்கட்டும், யாராவது பெருமையா சொன்னா என்னாலதான் வந்து நான் தான் பெருமை, நான் தான் சாதிச்சேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு மோசமான காரியம். சொல்லாமே இல்ல ஏதாவது தன் வெற்றியை பிரகடனப்படுத்தும் போது ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. தேவ சத்தம் கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் கவனிக்கிறார். இவன் தேவனுக்கு மகிமை செலுத்துற உயிரோடு இருக்கும் போது புழுக்கள் திங்கும்படி கர்த்தர் அவனை அடித்து தர்றார். குறித்த நாளிலே எல்லாரும் திரும்ப பைபிள் எத்தனை வசனம்? என்னப்பா? அப்போஸ்தலர் 12:21 பைபிளை திரும்ப கொஞ்சம் எடுத்து முடியும். அப்போஸ்தலர் 12:21 வாசிங்க. குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவருக்கு பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து எவ்வளவு pathetic சொல்லுங்க. Acts chapter 12th chapter verse number 22. The Bible says Herod was struck by the angel of the Lord. In his stage of living he was thrown into swamps to eat up. புழுபுழுத்து செத்தான். புழுக்கள் அவன் உயிரோடு இருப்பதை திரும்பி அணைத்துக் கொண்டு சொல்லுங்க. அவனுடைய ஞானம், அவனுடைய அறிவு, அவனுடைய பெருமை, அவன் சாதித்த சாதனைகளை கர்த்தர் பார்க்கிறார். புழு சென்று போட்டு அப்படி சொல்லுங்க. புழு சென்று போட்டு புதிய ஏற்பாட்டில் it was happening in the New Testament age. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தல. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த பவுல் சொல்கிறான், ஒரு மனுஷன் தேவனுக்கு மகிமை செலுத்தினா நம்முடைய இருதயம் இருளடையும். ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் தேவனுக்கு Romans chapter 1st chapter Paul exhorts to the believers, if you do not give the glory to God, your heart shall be filled with darkness. அவர்கள் தேவனை பைபிள் வாசிக்கிற 1ஆம் அதிகாரம் ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பைபிள் திரும்ப ரோமர்கள் நிருபம் 1:21 வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை ஆண்டவர் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடையும். சொல்லுங்க. That is a very important to glorify God. Please listen. We should glorify God through our mouth and heart. நம்முடைய இதயத்திலும் வாயிலிலும் தேவனை மகிமைப்படுத்துவது மிகவும் முக்கியமான காரியம். It's a wonderful thing. God has given the privilege to us to glorify the Lord through our mouth and heart. தேவனை நம்முடைய வாயினாலும் இதயத்தினாலும் மகிமைப்படுத்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். Point number 2 is God resists the proud but gives grace to the humble. இரண்டாவது குறிப்பாக நாம் பார்க்கிறோம், பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். So we should think about that whenever we come to the presence of God to talk with the man, to walk in our area, whatever it may be, we should humble ourselves before God's presence. நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வரும்போதும் மனிதர்களிடத்திலே பேசும்போதும் வேலை பார்க்க எந்த இடத்தினாலும் சரி நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். Then God will lift you. That is the third thing. This is the promise. நம்மை தாழ்த்துவது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இதுதான் மூன்றாவது குறிப்பு. Therefore humble yourself under the mighty hand of God, that he may exalt you in the due time. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். This is a wonderful promise. This is the wonderful promise. இது அருமையான வாக்குத்தத்தம். What is the due time? What is the appointed time? ஏற்ற காலம் என்பது என்ன? This is a very, very important thing from the Holy Scriptures. மிகவும் முக்கியமான காரியம் இது. This after time, due time, appointed time is from God. குறித்த காலம், ஏற்ற காலம், தகுதியான காலம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. It is not in our hands. நம்முடைய கரத்தில் இல்லை. It is in the hands of God. அது கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. Whatever you have to do, you should do that. நீங்க என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யணும். Abraham was 25 years he was waiting to fulfill the word of God which was given by God. தேவனால் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்தான். In the midst of the time, Sarah urged Abraham to gather, to get Hagar and bring the child. இடையிலே நடுவிலே சாரா ஆபிரகாமை கட்டாயப்படுத்துகிறாள். குழந்தை இன்னொரு குழந்தைக்காக தனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி ஆகாரை சேர்த்துக் கொள்ளும்படியாக கட்டாயப்படுத்தப்படுகிறாள். But it was not the will of God. ஆனால் அது தேவனுடைய சித்தம் இல்லை. Abraham obeyed to Sarah. That's why even today world are suffering. ஆபிரகாம் சாராவுக்கு கீழ்ப்படிந்தபடியால் இன்றைக்கு வரைக்கும் உலகம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. You know that fact. அந்த உண்மை உங்களுக்கு தெரியும். So due time, appointed time, appropriate time, everything is in the hands of God. சரியான காலம், குறித்த காலம், தகுதியான காலம், அந்த காலம் கர்த்தருடைய கரத்திலிருந்தே வருகிறது. Two things are secret.
Humiliation, humility and obedience will bring the blessings of God. ரெண்டு காரியத்தை குறித்த ரகசியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு நடக்கிற மனிதர்களை கர்த்தர் உயர்த்துவார். Again, I want to read, therefore humble yourself under the mighty hand of God, that he may exalt you in due time. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். Suppose if we do not get our blessings until this time, இந்த நேரம் வரைக்கும் ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். you may be in the poverty, you may be in the darkness, just situation, the worst situation, a debt, so many evil things may surround you. நீங்கள் தரித்திரத்தில் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், மிக மோசமான சூழல் இருக்கலாம், மிகவும் கஷ்டமான சூழல் உங்களை சுற்றிலும் இருக்கலாம், இருட்டில் இருக்கலாம். But one thing, the Bible says, seventh word, cast all your care upon him, for he cares for you. வேதம் சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று 7ஆம் வசனத்திலே This சொல்லப்பட்டிருக்கிறது. is a wonderful promise given by God. தேவனால் கொடுக்கப்பட்ட அருமையான வாக்குத்தத்தம் இது. Casting all your care upon him, எல்லா பாரங்களையும் கர்த்தரிடத்திலே வைப்பது. for he cares for you. அவர் நம்மை விசாரிக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆமென். இது ஆறுதலுக்காக ஆண்டவர் எழுதுறாரு. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசத்துக்காக தேவனை விசுவாசித்து நம்முடைய பாரங்களை அவரிடத்தில் விசுவாசத்தோடு சொல்லி அவரிடத்தில் நாம் இளைப்பாறுகிற அந்த காரியத்துக்காக தேவனை வச்சிருக்கார். இதான் புதிய ஏற்பாடு சொல்லப்பட்டு சொல்லுங்க உடைய பாரத்தை ஆண்டவரிடத்தில் பூர்ணமாய் வைத்து அவருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவருக்கு கிரியை செய்கிறார். கடைசியாக வாசிக்கிற 8ஆம் வசனத்துல, be sober, be vigilant, because your adversary the evil walks about like a roaring lion, seeking whom he may devour. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் Resist him, steadfast in the faith, knowing that the same sufferings are experienced by your brotherhood in the world. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவரை எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். Finally, please look at my face. கடைசியாக என்ன எல்லாரும் கவனிக்கும்படி கேட்கிறேன். God's Spirit inspired through the Peter to exhort to the church, be sober, be vigilant, because your adversary, the devil, walks about like a roaring lion. பரிசுத்த பேதுரு இந்த வார்த்தைகள் மூலமாக சபை எச்சரிக்கிறார். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எப்பொழுதும் உங்களை சுற்றிலும் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிக் கொண்டிருக்கிறார். There is a devil, he wants to devour you through the sin. பாவத்தின் மூலமாக உங்களை விழுங்குவதற்காக பிசாசு சுற்றி சுற்றி வருகிறார். There is a devil. பாவத்துக்குள்ளாக தள்ளும்படி மனிதனை விழத்தள்ள பிசாசு ஆர்வத்தோடு வந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுங்க ஆமென். எச்சரிக்கையுள்ள அருமையான வார்த்தை கடைசியாக சொல்லப்படும், self control and watchful. ஒரு ஆண்டவருடைய மனுஷன் தன்னை பாவத்துக்கு விலக்கி காத்துக்கொண்டு நிமிர்ந்து பாருங்க. சத்தமா சொல்லுங்க ஆமென். பாவம் எல்லாவற்றையும் அழித்து விடுகிறது. பாவம் எல்லாவற்றையும் அழித்து விடுவது. நல்ல மனுஷனை பாவத்திலே சாய்த்து அவரை ஒன்றுமில்லாம பண்ண போகும்படி இப்படி சாத்தா வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவருடைய மனசாட்சி கெட்டு போகும், அவருடைய ஆசீர்வாதம் கெட்டு போகும், அவருடைய ஜெபம் கெட்டு போகும், அவருடைய எதிர்காலம் கெட்டு போகும். அவனை பாவத்தில் தள்ளியாச்சுன்னா அவன் தானாவே அழிக்கப்பட்டு போகிறான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே தான் நீ காத்துக்கொள். Resist him, steadfast in the faith, knowing that the same suffering are experienced by your brotherhood in the world. விசுவாசத்தை எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சத்தமா சொல்லுங்க ஆமென். எழுந்து நிற்போமா? கண்களை மூடி ஆண்டவரே சோதர 4 காரியங்களை கவனித்தோம். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடி கண்களை வைத்து நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவருடைய பிள்ளையே சோதரம் தேவனோடு இடைபடுகிறான். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனுஷர்கள் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை வைத்துமா நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய அழைத்தது உண்மை. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆமென். வாருங்கள் கூப்பிடும் போது சீடர்கள் பின்னே போனாங்க. சோதரன் ஆபிரகாம் பின்னே போகிறான். அவனை உடனே கூப்பிட்டு அன்னைக்கே ஆசீர்வதிக்கிறேன். கூப்பிட்ட உடனே தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறேன். அவனை படிப்படியாக ஆசீர்வதித்துக் கொண்டே போகிறார். கரங்களை வைத்துவோம். நன்றி ஆண்டவரே. உன்னை ஆண்டவர் அழைக்கும் போது இந்த வர ஆண்டவரே, இந்த விட்டுற ஆண்டவரே, பின்பற்ற ஆண்டவரே, ஆண்டவரே கண்ணுனால தேசத்தை காணலாம் குரலை கேட்டு பின்பற்றி வருகிற ஆண்டவரே. ஓ ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், சீடர்கள் கீழ்ப்படிந்தான். சோதரம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவரை பின்பற்றி சென்றார்கள். சோதரம் சாக்கு போக்கு சொல்லிட்டு அங்கே இருக்கல. அவன் தேவனை பின்பற்றி கீழ்ப்படிந்து முதல் குறிப்பு பின்பற்றி வருகிறான். கீழ்ப்படிந்த முதல் குறிப்பு, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த முதல் குறிப்பு. கரங்களை வைத்து நன்றி ஆண்டவரே. ஆமென். உங்களுடைய வீட்டுல பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும், மனைவி பெருசனுக்கு கீழ்ப்படியும். ஆமென். 2 பேரும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியும். ஆமென். இரண்டாவதாக மனத்தாழ்மையுள்ளவராயிருங்க. கர்த்தரை உயர்த்துவதற்காக எதிர்பார்க்கிறது மனத்தாழ்மை. பெருமையுள்ள மனுஷன் ஒருபோதும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான். பெருமையுள்ள மனுஷன் மேல ஒரு பிரியம் வைக்கிறதே இல்லை. பெருமையுள்ள மனுஷன் மேல கடவுளுக்கு பிரியம் கிடையாது. சத்தமா சொல்லுங்க. பெருமையுள்ள மனுஷன் மேல ஒரு பிரியம் கிடையாது. தன்னை தாழ்த்துகிற மனுஷன் மேல கிருபையை தருகிறான். தாழ்மையோட ஒரு கிருபை தருகிறான். மூன்றாவதாக சோதரன் உன்னை உயர்த்தும்படி, அவர் உன்னை உயர்த்தும்படி, ஏற்ற வேளையில உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கி இருக்கு. கரங்களை வைத்துவோம். நிச்சயமா பிள்ளை உனக்கு உயர்த்துவான். தரித்திரமாக இருப்பது கர்த்தர் உனக்கு வீடு வாசல் நன்மைகளை தருவான். ஆமென். பிள்ளைகளை கவலைப்படாத கர்த்தர் உனக்கு குழந்தைகளை தருவான். சோதரம் தேவனை கைவிடாதவர். ஆமென். ஏற்ற வேளையில கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார். ஏற்ற வேளையில கர்த்தரை உயர்த்துவார். ஆனா நீ பலத்த கருத்துல அடங்கி இருக்கணும். சோதரம் ஒண்ணுமே தெரியாதவன் எப்படி சண்டை போடுவான்? ராணுவத்துல எதுவுமே போகாதவன், துப்பாக்கி எடுத்து பயன்படுத்த தெரியாதவன் எப்படி அவன் ஜெயிப்பான்? ஆகவே அவருடைய பலத்த கருத்துல நீ அடங்கி இருக்க முடியாது. கர்த்தர் எதிர்பார்க்கிறான். 4ஆவதாகும் பாரத்தை எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விட. சோதரம்